வரும்போது இப்படிலாம் வந்தாங்க சார். பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதான் ஜெயிக்கணும் போன மாதிரி இருந்தது சார். எப்படி தடுக்கிறது ட்ரைனிங் செஷன் போடு. இந்த விஜய் சேதுபதி கேட்டுட்டாரா கண்டஸ்டன்ஸே, அதாவது டாப் 8 கண்டஸ்டன்ஸே கேட்கிறாரு. இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு உள்ளுக்கு வந்தாங்களே அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அந்த டயத்துல அவங்க மனநிலை எப்படி இருந்தது அப்படின்ட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸை வறுத்தெடுக்கிறதுக்கு கொஸ்டின் கேட்கிறாரு. இதுல ஜாக்லின் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் வரும்போதே பெரிய கன் எடுத்துட்டு வந்து மாதிரி கடன்னு எங்களை அடிக்கிற மாதிரி வந்தாங்க சார். முக்கியமா ஜாக்லின் அட்டாக் பண்ணது யாரு? சுனிதா தான். சுனிதா தானே சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு வீக் ஓட்டு யார் பக்கம் அதிகமா இருக்கோ, கைத்தட்டல் யார் பக்கம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்களே. அதமே சூச்சமா ஜாக்லின் வரும்போதே எங்களை பயங்கரமா அடிச்சு தாக்கி உட்கார வைக்கணும்னு தான் சார் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருண் பிரசாத் சொன்னதா ரொம்ப ஃபன்னா இருந்தது. சார் வரும்போது என்னமோ அக்ரெசிவா எங்களை அடிக்கணும் தான் வந்தாங்க, ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பேசுனே தெரியாம சரி நீ சொல்லு இத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்ட்டு எங்கிட்ட இருந்தே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. கரெக்டா அந்த டைத்துல எடிட்டர் ஃபேட்மேன் முகத்தை வேற காமிக்கிறாரா. ஏன்னா ஃபேட்மேன் தான் நம்ம சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் இடையில உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணி வேற மாதிரி கொண்டு திருப்பி விடலான்னு நினைச்சாரு. அதைத்தான் மீன் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா சௌந்தர்யாட்ட போய் ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த பக்கம் ஜாக்லின் சௌந்தர்யா ஃப்ரெண்டா இருக்காரு, கேமையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே, இதுல என்னமா தப்பு இருக்கு அப்படின்ட்டு இடையில ஒரு கேம் விளையாட ட்ரை பண்ணாரு. அதான் இந்த இடத்துல அருண் பிரசாத் மீன் பண்ணி சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா இருந்துச்சு மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை பூரா இறக்கி வச்ச மாதிரி பேசிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா ஏற்கனவே பவித்ராட்ட எல்லாத்தையுமே புலம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. வந்த எல்லாருமே முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு விட்ராலா குமாரா நீ தாண்டா சூப்பரா பண்ணிருக்க, பயங்கரமா உழைப்ப போட்டிருக்க அப்படின்னு சொன்னது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்களா. அதத்தான் விஜய் முன்னாடி சொல்லியிருக்காரு. சார் வந்த எல்லாருமே இவர் தான் வின் பண்ண போறாரு, கப்படிக்க போறாருன்னு அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல பேசுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைச்சாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கேட்கல, சார் எல்லா பக்கமும் எங்களை கள்ள கொண்டு ஏறிறாங்க சார், அதை பூரா நான் தடுத்து எப்படி கேம் விளையாடுறது அப்படின்னு ஒரு ட்ரைனிங் செக்ஷன் எங்களுக்கு பிக் பாஸ் ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவா சூப்பரா அழகா பேசினாரு முத்துக்குமரன். ஏன் அப்படி சொல்லனா, முத்துக்குமரனை பாதிக்கிறாப்புல அங்க யாரும் எதுவும் அவ்வளவு பேசின மாதிரி இல்ல. ஆனா ஒண்ணு வேணா சொல்லலாம், இன்டைரக்டா சௌந்தர்யாவையோ ஜாக்லினையோ மத்த கண்டஸ்டன்ஸையோ அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சிம்பத்தி மூலம் முத்துக்குமரனுக்கு வேணா பாதிப்பு இருந்திருக்கலாமே தவிர டைரக்டா அந்த இடத்துல முத்துக்குமரனை யாருமே குறை சொல்லி பேசின மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் அடுத்த 8 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா, அதாங்க ஜெஃப்ரி, அன்சிதா, தர்சிகா, ஆனந்தி இவங்க எல்லாம் வராங்களா, இவங்க வேணா முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பேசி முத்துக்குமரன் ஸ்கோர் பண்றாப்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஆனா இந்த வாரம் முத்துக்குமரனை எல்லாரும் அடிக்கிற மாதிரி ஒன்னும் எனக்கு தோணல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த வீக்ல இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்ததுலயே யார அதிகமா டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி இவங்களை ஃபேம குறைக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி அடிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.